பெரிய கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை பாதிப்பார். திமுகவிலிருந்து ஒரு வாக்கு வங்கி வரும், அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வரும், பிற கட்சிகள்கிட்ட இருந்து சிதறிய வாக்கு வங்கிலாம் இவருக்கு சேரும் அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர வெற்றி பெறுவார்னு சொல்லலாம். திமுக தான் இப்பொழுது முதன்மை இடத்துல இருக்கிறது. இரண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்கிறது. மூன்றாவது சக்தியாக, முன்னணி சக்தியாக மூன்றாவது இடத்திற்குள் இவர் வர்றார். 15 வருஷமா அரசியல் பண்ற சீமானால ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ, கவுன்சிலரையோ, வார்டு மெம்பரை கூட அவரால் வர வைக்க முடியல. ஆனால் வாய்க்கிலேயே பேசுறாரு, சவுடால பேசுறாரு. நான் யார் தெரியுமா அப்படின்லாம் கத்துறாரு. ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தான்னு கேட்டால் ஓட்டை பிரிக்கிறாரே தவிர அதிகாரத்தை குவிக்கக்கூடிய மையமாக மாற முடியும். 2% சொன்னாங்க இல்லையா, அது 4% சுருங்கி விடும் என்று இந்த கருத்து கணிப்பு சொல்லுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்காதனால தான் அண்ணாமலைக்கு பதவியை பிடிக்கினாங்க. ஓவரா பில்டப் பண்ணாரு. நடைமுறையில் ஒன்றுமே இல்லை, வெறும் வாய் சவுடால. விஜய்க்கு ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கம் இருக்குது. ஆனால் விஜய் அடிப்படையில் ஒரு பெரிய சோம்பேறியா இருக்கிறார். அது பிரஸ் மீட்டை சந்திக்காத தலைவர்கள் 2 பேர். அகில இந்திய அளவில் மோடி அவர்கள், மாநில அளவில் விஜய் அவர்கள். ஏன்னா நம்மகிட்ட எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம வேஷம் கலைஞ்சிரும், நம்ம ஆட்டையை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. திமுகவின் ஆட்சி தவறுகள் மட்டும்தான் பேசுவேன். அதிமுகவில் என்ன தவறு நடந்தாலும் நான் பேச மாட்டேன், ஏன்னா அது எனக்கு தேவைப்படுது எதிர்காலத்தில் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவரு வாக்கு சதவிகிதத்தை பார்த்தோம்னா 39% கருத்து கணிப்புல ஆதரவான ஒரு வாக்கு பெற்றிருக்கிறாரு. அவரு வர்ற தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என்கிற அந்த கருத்து கணிப்புல தான் 39% தவிர ஒட்டுமொத்த வாக்கு அரசியலையும் 39% கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக வாக்கு அரசியல் 39 அவர் ஆளுங்கட்சியாகி முதலமைச்சராகி விடுவாருங்கிறது. ஆனால் அந்த கருத்து கணிப்பு சத்தியம் டிவி நடத்திய கருத்து கணிப்புலாம் அவர் பெரிய தாக்கத்தை உண்டாக்குவார், வெற்றி தோல்வியை பாதிப்பார். பெரிய கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை பாதிப்பார். திமுகவிலிருந்து ஒரு வாக்கு வங்கி வரும், அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வரும், பிற கட்சிகள்கிட்ட இருந்து சிதறிய வாக்கு வங்கிலாம் இவருக்கு சேரும் அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர வெற்றி பெறுவார்னு சொல்லலை. விஜய் வெற்றி பெறுவாரான்னு கேட்டால் வெற்றி பெற மாட்டார்னு தான் சொல்றாங்க அவங்களே. ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை அவர் பெறுவார், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். விஜய் அவர்கள் பேசி பேசி மேடை தோறும் கத்திக்கிட்டு கிடக்கிற சீமான் 15 வருஷத்துல 8.2% வரைக்கும் வந்துட்டார் இல்லையா. அது மாதிரி இவர் கத்த வேண்டியதே இல்லை. இவர் 3 நிமிஷம் 3.5 நிமிஷத்துக்கு மேலே இவரால் மேடையில் பேச முடியல. ஆனால் இவர் முகம் பார்த்தாலே ஓட்டு போடுவதற்கு ஒரு இளைஞர் கூட்டமும் இளைஞியல் கூட்டமும் தயாராகி விட்டது என்பது உண்மைதான். ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் கணக்கில் பார்க்கிற போது இவர் மாபெரும் சக்தியாகி விட்டாருன்னு நான் நம்பலாம். ஏன்னா திமுக தான் இப்பொழுது முதன்மை இடத்துல இருக்கிறது. இரண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்கிறது. மூன்றாவது சக்தியாக, முன்னணி சக்தியாக மூன்றாவது இடத்திற்குள்ள இவர் வர்றார். அப்ப திமுக அதிமுக அல்லாத கட்சிகள்னா நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, பாமக இருக்கிறது, பல கட்சிகள் இருக்கு இல்லையா. அந்த கணக்கோடு ஒப்பிடுகிறது பாஜக இருக்கிறது. அவர்களோடு ஒப்பிடுகிற போது இவருடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் கூடும். தமிழ்நாட்டு அரசியலில் எப்பொழுதுமே ஒரு 10% வாக்கு வங்கி திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு 10% இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாமகவிற்கு வாக்களித்தாங்க. அது அவங்க தான் பின்னால் மதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. அவங்க தான் தேமுதிகவுக்கு வாக்காளர்களாக இருந்தாங்க. அவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தாங்க. அந்த தொடர்ச்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு சேரும். 10% நெருக்கமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. இதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா 14% சொல்றாங்க கருத்து கணிப்புல. சத்தியம் கருத்து கணிப்புலாம் 14%ங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் அவரை ரசிக்கிறாங்க. பெரிய கொள்கை கோட்பாடு, சித்தாந்தம், தெளிவு, கள அரசியல் பயிற்சி வகுப்பு, போராட்ட அரசியல், சிறைக்கு செல்வது அப்படிங்கிற மாதிரியான பயிற்சி தலைமையிட்டையும் கிடையாது, ரசிகர்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்டையும் கிடையாது. யாருக்குமே அரசியலில் ஒரு தெளிந்த பார்வை, தொலைநோக்கு திட்டம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே ஏறத்தாழ குறுகிய காலத்தில் இந்த அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க.
விதைக்கிறப்ப வெளியூருக்கு போயிட்டு அறுவடை காலத்தில் வந்தானா 64 கருக்கருவாடம்ங்கிற மாதிரி நேர தேர்தலை சந்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. தேர்தல் அரசியலுக்கு முன்பு நீங்கள் வந்து கொள்கை பிரகடனத்தில் தொடங்கி மாவட்டந்தோறும் வந்து நீங்கள் மக்களை சந்தித்து ஒன்றியந்தோறும் நகரந்தோறும் பல போராட்டங்களை கையில் எடுத்து ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு முறையான வடிவத்துக்குள்ளே வந்துருச்சு, ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துருச்சு, கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய வலிமை வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் உருவானாதான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்பிக்கைக்குரிய செயல்பாட்டாளர்கள், கட்சியினுடைய தீவிர செயல்பாட்டாளர்கள்லாம் உருவாகணும். அப்படிலாம் உருவானாதான் அந்த கட்சி மீது நம்பகத்தன்மை வரும். அதை நோக்கிய பயணமாக இவங்களுக்கு 2026 நிச்சயமா இருக்காது. 2026 வந்து அவர்கள் வந்து மக்கள்கிட்ட அறிமுகமாவாங்க. ஒரு வேட்பாளர் நிறுத்துவதன் மூலமாக பிரச்சாரம் செய்வதன் மூலமாக அந்த ஒரு பிரச்சார வேனில் வந்து விஜய்க்கு பக்கத்தில் நின்று ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் கும்பிடுறது மூலமாக மக்களோட ஒரு அறிமுகம் கிடைக்கும். தொடக்க நிலை இது கட்சிக்கு. இது நம்பகத்தன்மையை பெறுகிற போது தான் அதிகார மையமாக மாறும். 15 வருஷமாக அரசியல் பண்ணுற சீமானால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ கவுன்சிலரையோ வார்டு மெம்பரை கூட அவரால் வர வைக்க முடியல. ஆனால் வாய்க்கிலேயே பேசுகிறாரு, சவுடாலாக பேசுகிறாரு, நான் யார் தெரியுமா அப்படிலாம் கத்துறாரு. ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்துதான்னு கேட்டால் ஓட்டை பிரிக்கிறாரே தவிர அதிகாரத்தை வந்து குவிக்கக்கூடிய மையமாக மாற முடியல. அந்த நிலையும் இருக்கிறது. அதனால் இவரும் ஓட்டு பிரிக்கிற அரசியல் தான். அதனால் தமிழ்நாட்டிலே 4 முனை போட்டி என்று திமுக கூட்டணிகள் 1, அதிமுக பாஜக கூட்டணி 1, நாம் தமிழர் கட்சி 1, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம். இந்த முறை தமிழக வெற்றி கழகம் வந்து நாம் தமிழர் கட்சியை விட தாண்டி, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்போதைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் 8.22% சொன்னாங்க இல்லையா, அது 4% சுருங்கி விடும் என்று இந்த கருத்து கணிப்பு சொல்லுகிறது. கருத்து கணிப்பு என்பது உண்மைக்கு மிக அருகில் இருக்கிற ஒன்றாக கருதலாமே தவிர அதே உண்மைன்னு கருத முடியாது. ஓரளவுக்கு கருத்து கணிப்புக்கும் நடைமுறை யதார்த்தத்துக்கும் பக்கத்தில் அது இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்போட விஷயம். ஏன்னா கருத்து கணிப்பால் மட்டுமே, ஏன்னா கடந்த முறை என்ன செஞ்சாங்கன்னா பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 36 தொகுதியெலாம் ஜெயிக்க போகுது அப்படின்னு பல முன்னணி தொலைக்காட்சிகளாக இருக்கிறவங்க, செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் அப்படி வெளியிட்டாங்க. அதெல்லாம் பெரிய காமெடியில் தான் முடிஞ்சு. அண்ணாமலையே ஜெயிக்கலையே, கட்சி தலைவரே மாநில தலைவரே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. யாருமே ஜெயிக்கல, அவர் மட்டும் கிடையாது. என்ன தோற்று போனவங்க புள்ளி வர சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அந்த இடத்துல இவ்வளோ வாக்கு வாங்கினோம், இவ்வளவு வாங்கினோம், நாங்கள் இத்தனை சதவீதம் பெற்றோம், 11% பெற்றோம், இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மியாக பெற்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜெயிக்கலையே கணக்கு சொல்லி என்ன ஒண்ணு 35 மார்க் வாங்கினாதான் பாஸ்ன்னா, அதுக்கு பதிலாக நான் 34 வாங்கினேன், அதுக்கு முந்தின பரீட்சையில் வந்து நான் 29 வாங்கினேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்து 32 வாங்கினேன். நீ பெயில் தானேயா அதிகார மையத்துக்கு வரும். சரி, ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி நமக்கு வந்து விட்டது, நமக்கும் ஆதரவாளர் இருக்கிறாங்க, அரசியலில் நம்ம அனாதை இல்லை, நம்ம இன்னும் அகதியாக மாறலை அப்படி சொல்றதுக்கு வேணா அதை பயன்படுத்திக்கலாமே தவிர நடைமுறை யதார்த்தத்துக்கு அது பயன்படாது. அதிகார மையமாக மாறினாதான், நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்காதனால தான் அண்ணாமலைக்கு பதவியை பிடிக்கிட்டாங்க. ஓவராக பில்டப் பண்ணார், நடைமுறையில் ஒன்றுமே இல்லை, வெறும் வாய்ஸ் அவுடால. அதனால விஜய்க்கு ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கம் இருக்கிறது. ஆனால் விஜய் அடிப்படையில் ஒரு பெரிய சோம்பேறியாக இருக்கிறார், பெரிய செயல்பாட்டாளராக இல்லை. ஒரு மாதம் 1 முறை, மாதம் 2 முறைலாம் சில பத்திரிகைகள் வரும். அது மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னா, அரசியலுக்கு ஏதாவது ஒரு நாள் வர்றார். எந்த பிரச்சனைக்குமே உடனடி ரியாக்ட் பண்ணுற இடத்துல அவர் இல்லை. ப்ரெஸ் மீட்டை இது வரைக்கும் 1 முறை கூட செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தவே இல்லை. அது ப்ரெஸ் மீட்டை சந்திக்காத தலைவர்கள் 2 பேர். அகில இந்திய அளவில் மோடி அவர்கள், மாநில அளவில் விஜய் அவர்கள். ஏன்னா நம்மகிட்ட எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம வேஷம் கலைஞ்சிரும், நம்ம ஆட்டையை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. அது வந்து செய்தியாளரை சந்திச்சாதான் தலைமை பண்புக்கு அடையாளம். தவறோ சரியோ, அண்ணாமலை, சீமானு, உதயநிதி எல்லாருமே செய்தியாளர் சந்திக்கிறாங்கல்ல, எந்த பிரச்சனை இல்லை. பேசுவதற்கு திறனற்றவர்கள், சிந்திப்பதற்கு திறனற்றவர்கள், எதிர்பாராத கேள்வியை கேட்டாங்கன்னா பதில் தரலைன்னா என்ன செய்யறது? அதுதான் உண்மையான காரணம். இப்போ படிக்காதவங்க, பெரிய அளவில் கல்வி பெறாதவர்கள்லாம் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாங்களே, போராட்ட காலத்தில் இருக்கவங்களாம் சந்திக்கிறாங்களே. சிறிய கட்சி நடத்துகிறவங்க, பெரிய அளவில் வந்து வெகுஜன அமைப்பாக மாற்ற முடியாதவங்க, மாறாதவங்க, அவங்களாம் செய்தியாளரை சந்திக்கிறாங்களே. தன்னம்பிக்கை குறைவு தான் அதை காட்டுது. விஜய் வந்து நடிகராக பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அரசியல்வாதியாக தனக்கு இருக்கக்கூடிய அறியாமை ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்க்கிறார் நான் நினைக்கிறேன். அதே சத்தியம் தொலைக்காட்சியில் தான் சொல்றாங்க என்னன்னா, அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா
அவங்க மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ தான் இவங்களை தடுக்குது. ஈகோ கிடையாதுங்க, பாஜக தடுக்குதுங்க, ஈகோ தடுக்கல. பாஜக பக்கம் வந்து அதிமுக போகலைன்னா அதிமுகவோடு கூட்டணி காண்பதுதான் தாவேகாவினுடைய திட்டம். அதனால சாப்கார்ன் எடுக்கிறாங்க. அதனாலதான் இது வரைக்கும் அதிமுக விமர்சிக்கவில்லை. ஊழலுக்காகவோ வந்து இதை விட மோசமான முறைகேடுகளுக்காகவோ காவல் சித்திரவதை மரணங்களுக்காகவோ. திமுக ஆட்சியில் நடந்த காவல் சித்திரவதை மரணங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் மேடையில் ஏற்ற தெரிஞ்ச விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒட்டுமொத்தமாக பேச முடியலையே அவரால். திமுகவின் ஆட்சி தவறுகள் மட்டும்தான் பேசுவேன். அதிமுகவில் என்ன தவறு நடந்தாலும் நான் பேச மாட்டேன், ஏன்னா அது எனக்கு தேவைப்படுது எதிர்காலத்தில் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆட்சியில் இருக்கிறவங்க பத்தி தானே பேச முடியும்னு சொல்றேன். இல்லை, அதாவது தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, அது சும்மா சொல்றது. எப்பவுமே ஆட்சியில் இருப்பவர்கள் இருந்தவர்கள் எல்லாருமே விமர்சனத்துக்குரியவர்கள் தானே. இது ஒரு சௌரியமா ஏமாத்துற வேலை. அது ஆட்சியில் இருப்பவர்கள் தானே. அப்போ மற்றவர்கள்லாம் புனிதர்களா? ஆட்சிக்கு வராதவர்கள்லாம் புனிதர்களா? அப்படி கிடையாது. அதனால அதே மாதிரி தான் பெரியார் குறித்து மிக தவறான கருத்துக்களை வந்து சீமான் போன்றவர்கள் பேசிய போது கூட என்னுடைய கொள்கை வழிகாட்டி தான் பெரியார் என்று சொல்லப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. கேட்டால் அந்த கட்சியில் கொள்கை வரப்பு செயலாளர் சொன்னார், ராஜ்மோகன் மாதிரி ஆளுகள்லாம் சொன்னாங்க, அது எதிர்த்தாங்க. ராஜ்மோகனா கட்சிக்கு தலைவர், ஜெயதன தலைவர். அதனால் அது ப்ராப்பர் அறிக்கைகள் வராது. அதனால் புஷி ஆனந்த் மாதிரி ஆட்கள் யாருமே வந்து பெரிய கொள்கையோ சித்தாந்தமோ தொலைநோக்கு பார்வையோ கொண்டவர்கள் கிடையாது. எல்லாருமே ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருந்த புஷி ஆனந்தை கொண்டு வந்து கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது, ஏற்கனவே தேர்தல் வியூகத்தில் வேலை பார்த்தவரை கொண்டு வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது, ஏற்கனவே அதிமுகவில் இருந்த நிர்மல்குமாரை கொண்டு வந்து ஐடிவிங்கில் இருந்தவரை கொண்டு வந்து கட்சி பொறுப்பில் போடுறது, அப்படித்தான் வச்சுருக்காங்களே தவிர கட்சியில் வந்து அரசியல் ஆளுமை மிக்கவர்கள், தீவிரமான கள செயல்பாட்டாளர்கள் அப்படிலாம் யாருமே இது வரைக்கும் இன்னும் உருவாக்கப்படலை. அதனால தான் 2026 தேர்தலில் அவங்க பெரிய வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை நான் நம்புகிறேன். ஆகஸ்ட்ல வந்து அவங்க பெரிய மாநாடு நடத்த போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டுல ஓபிஎஸ் வந்து கலந்துக்க போறாருன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் ஏற்கனவே விஜய் வந்து பாராட்டி பேசியிருந்தாரு, இந்த மாதிரி விஜயோட செயல்பாடுகள் நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜக தன்னை முழுமையாக கைவிட்டு விட்டதாக ஓபிஎஸ் புலம்பிக்கிட்டு தருவாரு. ஏன்னா இபிஎஸ் தான் எங்களுக்கு முக்கியம், எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்வதன் மூலமாக ஓபிஎஸ்சியினுடைய முக்கியத்துவம் அங்கு இல்லாமல் போய்விட்டது. அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா சொன்னதன் மூலமாக ஓபிஎஸ்ஐ கையை கழுவி விட்டார்கள். பன்னீர்செல்வம் நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு எதுக்காவது போனீங்கன்னா போகிற வழியில் பன்னீரை தெளிப்பாங்க உள்ள நுழைகிற வரைக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி அது பன்னீருக்கு வேலை கிடையாது. அது மாதிரி அரசியல்லையும் தொடக்கத்தில் அவருக்கு பாஜகவுக்கு துணையாக இருந்த அவர் பன்னீர் தெளிச்சது மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டாங்க, ஆளை கழட்டி விட்டாங்க. அதனால் இதே நிலைமை தான் டிடிவி தினகரனுக்கும். டிடிவி தினகரனும் அந்த வழக்குக்கு அஞ்சு நான் எதுக்கு நடராத்தில் சுடுகாட்டுக்கு போகிறேன்ற மாதிரிலாம் பிஜேபியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். வழக்கு போட்டு ஆளை தூக்கிட்டாங்க. அதனால் முழுக்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது செயற்கையான கூட்டணி, சேராத, அதாவது சேர்க்க சரியில்லைம்பாங்க கிராமங்களில், அது மாதிரி பொருந்தா கூட்டணி. இந்த பொருந்தா கூட்டணிகளே போய் எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கொண்டு திகைக்கிறாரு. இந்த தேர்தலில் அவர் பின்னடைவை சந்தித்தார்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக நீடிப்பாரா என்கிற கேள்வி கட்சிக்காரர்கள் மத்தியிலே எழுப்பப்படும். இப்போ திமுக ஒரு கேள்வி இருக்குது, என்னன்னா விஜய் அளவுக்கு இளந்தலைமுறை வாக்காளர்களை கவர்வதற்கு அவங்க தவறி விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படிலாம் கிடையாது. உதயநிதி வந்ததற்கு பின்பு பல கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பேச்சு போட்டி நடத்தி திராவிட இயக்க கொள்கைகளை எல்லாம் பேசுவதற்கான இளம் தலைமுறையை வந்து உருவாக்குகிற வேலை திட்டத்தை வந்து மாவட்டந்தோறும் நடத்தி மாநிலம் முழுக்க சிறந்த பேச்சாளர்களை எல்லாம் உருவாக்கி அந்த கருத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்ல, திமுகவினுடைய பொதுக்கூட்டங்களில் ஒரு இளம் பேச்சாளரையும் பேச வைக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக இளைஞர் சக்தியை கவருவதற்கான திட்டமிடல்களை உதயநிதி போன்றவர்கள் செய்கிறாங்க. அதனால் ஒரு சினிமா கவர்ச்சி என்பது விஜயோட ஒப்பிடுகிற போது உதயநிதிக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு சினிமாவில் இயங்கி இருக்காருனாலும் விஜய் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் வந்து பெரிய ஈர்ப்பை உண்டாக்கி இருக்கிறாருங்கிற அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் கட்சி என்று வருகிற போது, கட்டமைப்பு என்று வருகிற போது, கொள்கை என்று வருகிற போது திமுகவுக்கு தான் ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது, மக்களுடைய நம்பகத்தன்மை இருக்கிறது. விஜய் வந்து தொடக்க நிலையில தான் இருக்கார். விஜய் வந்து இப்போ தான் புல்லு முளைச்சிக்கிட்டு இருக்காரு. இது அப்படி இல்லை. இது வந்து மிக நீண்ட காலமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலமரம். அதனால் இவர்கள் வந்து தொடக்க நிலையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. ரெண்டையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் என்ன நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி.